ஹலோ மக்களே, ஏப்ரல் 8 சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதுல ககன் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு பூமிக்கு. என்ன கண்டிஷன்? அப்பனாதான் நீ வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கண்டிஷன்னா, நீ 1 மாசத்துல நீ நான் தான் உனக்கு தாலி கட்டினேன் அப்படிங்கிறத நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு சாரதா ஷாக் ஆகுறாங்க. அது என்னடா பூமிக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் கொடுக்குற, அப்ப நீயும் அதே மாதிரி டைம் எடுத்துக்கோ 1 மாசம், அதுக்குள்ள நீயும் நிரூபிச்சு காட்டு நீ தாலி கட்டல அப்படிங்கறத அப்படின்னு சொல்றாரு. உடனே ககன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, மண்டையத்தை சொரிஞ்சிட்டு இருக்காரு. உடனே அதுக்கு அடுத்து பூமி இருந்துட்டு அவங்களே யோசிச்சுட்டு கடைசியா நான் ஒத்துக்கிறேன் அத்தை, இந்த இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் 1 மாசத்துல நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து இப்போ ஒத்துக்கிட்டால, இப்போ போலாம்ல நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உடனே சாரதா கால் பண்ணி இவங்க பூர்ணிக்கு சொல்றாங்க, பூமியை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன், நீ ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூர்ணி இவங்க ரத்னத்தை கூப்பிட்டு, அண்ணியும் ககனண்ணா அம்மா எல்லாரும் வராங்க, நீ ஆரத்தி தட்டை ரெடி பண்ணு, நான் அந்த அரிசி இதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவங்களும் வந்துட்டாங்க, வீடு வாசல்ல வந்துட்டாங்க, கார்ல 3 பேர் வந்துட்டாங்க, ககன் பூமி சாரதா வந்துட்டாங்க. உடனே சாரதா நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க கேட்டு கிட்ட முதல்ல நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து உள்ள வராங்க. பூமி அப்படியே ககன் கூட ஒன்னா வர மாதிரி, கல்யாணம் ஆகி தடவை வர மாதிரி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க உள்ள வாசல்ல நிக்கலான்ட்டு வராங்க. ஸ்டெப்ஸ்ல தட்டி விழுந்துடுறாங்க பூமி. அதுக்கு பின்னாடிதான் ககன் நிக்கிறாரு. கடைசியில அவங்க 2 பேரும் உருண்டே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் பூமியோட தாலி ககனோட செயின்ல மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுல ஐயோ என் தாலின்னு சொல்லிட்டு பூமி கத்திட்டு இருக்காங்க. இதை எல்லாருமே சாரதா, பூர்ணி, இவங்க சிவா எல்லாரும் பார்த்து இங்க வாசல் நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஐயோ மாமா என்னோட தாலியை விடுங்க, என் தாலியை விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்காங்க பூமி. அதுக்கடுத்து ககன் அவரோட செயினை கழட்டி கொடுத்துடுறாரு. நீ என்ன நாடகக்காரி, இப்ப நான் அடுத்து என்ன நாடகம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே விழுந்தல்ல நீ அப்படின்னு சொல்றாரு. மாமா நீங்க பார்க்க தானே செஞ்சீங்க, நான் ஒன்னும் வேணும்லாம் விழுகல, ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி தான் நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு உடனே ககன் ஆரத்தி எல்லாம் ஒன்னும் வேண்டாமா விடுங்க அப்படின்னு சொல்றாரு. டேய் கல்யாணம் ஆகி நாளா நீயும் மருமகளை வீட்டுக்கு வரீங்க, நீ கண்டிப்பா ஆரத்தி எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ககன் கேட்கல, அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டி உள்ள போயிடுறாங்க கடகடன்னு. உடனே பூமிக்கு மட்டும் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துட்டு அடுத்து பூர்ணி அந்த நெல்லை வைக்கிறாங்க. அதை தள்ளி விட்டுட்டு உள்ள வராங்க. உள்ள வந்தோன்னா பூர்ணிக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படி அவங்க அண்ணின்னு கூப்பிட்டு ஒரே ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க பூமிக்கு. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பூமி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு அக்கா, இவனும் சிவாவும் சொல்றான், அக்கா நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா பூர்ணிக்கு கொஞ்சம் லைட்டா காண்டாகுது. நீ என்ன அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அதுக்கடுத்து சரி மத்த இதுக்கெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணலாம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போறாங்க. இங்க அபூர்வா அடுத்து சரச்சந்திரா வீட்டுல அடுத்த ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரச்சந்திரா சாப்பிட்டு இருக்கும்போது பூமி ரொம்ப பாவம் மாமா, அவளை நம்ம கூப்பிட்டுக்கலாம், எப்படினாலும் அவ உங்க கணக்குல வேணா அவ செத்து போயிருக்கலாம், ஆனா இந்த உலகத்தோட கணக்குல அவ இன்னும் உயிரோட தானே இருக்கா, நம்ம பூமியும் ககனையும் ஒன்னாக்கிக்கலாம், நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டுல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து சாப்பாடுலாம் தட்டி விட்டு, அபூர்வா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு இதெல்லாம் நடக்காததெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, அவ செத்து போயிட்டா அவ்வளவுதான், வேணா அவளுக்கு வேணா ஒரு சமாதி வேணா கட்டுறானா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. சரச்சந்திரா வேணா அவ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவளோட சமாதியை வேணா இது பண்ணிக்கலாம், மற்றபடி அவளை நான் இனிமேல் ஏத்துக்கிறதுல இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது, அவ என் கணக்குல அவ எப்போ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே அதுக்கடுத்து இவங்க எதுக்கு இவ்வளவு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி சரி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நட்சத்திரக்கு ரொம்ப கோவம் வருது, எதுக்கு இவங்க திரும்ப இவங்களை வீட்டுக்கு கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா உள்ள போயிடுறாரு. உடனே மருதானியில கேக்குறாங்க, அம்மா இது என்னமா புது ஸ்ட்ராட்டஜியா இருக்கு, நம்மளே தொல்லை ஒளிஞ்சதுன்னு நினைச்சா நீ எதுக்கு இப்ப பூமியை வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே காரணமா தான், அவ எப்படி அந்த ககன் அவன் கழுத்துல தாலி கட்டல, எனக்கு என்னோட சொத்து ஆஸ்தி என்னை விட்டு போக கூடாது, அதுக்கு அவ இங்க வரணும், அதுக்காக தான் எல்லாமே நான் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னா, ஆமாமா நீ செம்ம கில்லாடிமா, நீ இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில அபூர்வாக்கு திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. சரச்சந்திரா வீட்டுக்கு கோயில்ல இருந்து ஒரு 3 பேர் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சோபா சந்திரோட மிகப்பெரிய ஃபேன். சோபா சந்திரா உயிரோட இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நாட்டிய நிவேதனான்னு ஒண்ணு இருக்கும். அது சிவ நடராஜனுக்கு பூஜை பண்ணி அன்னைக்கு நடராஜர் முன்னாடி அவங்க பரதநாட்டியம் ஆடி வானத்துல சிவபெருமான் அதுக்கு அவர் மகிழ்ச்சி ஆகி வானத்துல சிவபெருமான் தெரிவாரு. அது சோபா சந்திராவால மட்டும்தான் முடியும், வேற யார் இது வரைக்கும் பண்ணி அந்த மாதிரி நடக்கவே இல்லை.
அதனால அதுக்கடுத்து நிறைய பேர் ஆடி இருப்பாங்க. ஆனால் நடராஜர் மனசு குளிர்ந்திருக்காது. இதனால இப்போ பூமி அவங்களோட பொண்ணு உயிரோட தானே இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எங்களுக்காக இதை பண்ணி கொடுக்கணும்னு கேட்க தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து உங்ககிட்ட பணம் முதல்ல இவங்க வந்தோன்னே அந்த செக் எடுத்துட்டு வா அபூர்வான்னு சொல்லுவாங்க. செக்கு வேண்டாம், எங்களுக்கு உங்க பொண்ணு பூமி வந்து அன்னைக்கு நாட்டியம் ஆடினா போதும், நாட்டிய நிவேதனா அன்னைக்கு நாட்டியம் ஆடினா மட்டும் போதும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி வரமாட்டா, பூமி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பூமி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்கள அங்கே அந்த 3 பேர் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க, எது செத்து போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து சரிங்க தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, என் வீட்டுக்கு வந்துட்டு யாரும் இல்லைன்னு போகக்கூடாது, அதனால எனக்கும் அபூர்வாக்கும் பிறந்த பொண்ணு நட்சத்திரா, அவ வந்து அன்னைக்கு நாட்டியம் ஆடுவா, நாட்டிய நிவேதனா அன்னைக்கு அவ வந்து நாட்டியம் ஆடுவா அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கடுத்து நட்சத்திராவை கூப்பிட்டு உள்ள பணம் கட்டிட்டு வந்து அந்த 3 பேத்துக்கும் பணத்தையும் கொடுத்து விட்டுருவாங்க. அதுக்கடுத்து இவர் சரச்சந்திரன் வந்து ரூமுக்கு போயிடுவாரு. இவங்களுக்கு வந்து நட்சத்திராக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. மம்மி நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருமா, இப்ப நீ தான் இந்த ஒட்டுமொத்த சொத்தோட இது ஆஸ்தி, நீ தான் உன் கையில தான் இருக்கு, நீ இதை பண்ணு, சும்மா நீ போய் டான்ஸ் கத்துக்கோ, சும்மா ஆடு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாருங்க நட்சத்திரா வந்து அபூர்வா. உடனே இவங்களும் நட்சத்திராவும் கோவப்பட்டு அடுத்து போயிடுவாங்க. சித்தி நம்ம இது இப்போ ஒன்று பண்ணணும் சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா? இந்த இதுக்கு நம்ம பூமியும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அவளை பூமியை வர வச்சு அங்கே அசிங்கப்படுத்தணும் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே சாரதா வீட்டுக்கு இவங்க ஒரு பட்டு சாரி எடுத்துட்டு அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போயிடுவாங்க. போயிட்டு பூமி பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதா வந்து எதுக்கு நீங்க வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, என் பொண்ணு எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டால, அதுக்கு ஒரு சீர் கொடுக்கணும்ல, அதுக்காக தான். வாயை திறந்தாலே போய் உன் வாயில இருக்கிறதே ஃபுல்லா விஷம் தான், இப்ப எதுக்கு வந்திருக்க சொல்லு அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கேட்பாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பூடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாம்பூலத்துல சாரியும் அந்த இன்விடேஷனையும் கொடுத்துருவாங்க. உடனே பூமி வந்து இன்விடேஷன் எடுத்து பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆயிட்டு உடனே அபூர்வா வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க பாரு, நாட்டிய நிவேதனா உங்க சோபா சந்திரா இருந்த இடத்துல இப்ப என் பொண்ணு சோபா சந்திரா இருந்த இடத்துல என் பொண்ணு தான் இனிமேல் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. உடனே பூமிக்கு வந்து அது ரொம்ப கோவம் வந்துடும். என்னோட அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்க பொண்ணுக்கு அதுக்கு தகுதியே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் உயிரோட இருக்கும்போது இதுக்கு வேற ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க கோவப்படுவாங்க. உனக்கு தெரியாதுல்ல, அவங்க வந்து உன்னையதான் கூப்பிட்டாங்க, அதுக்கு என்னோட அப்பா என் பொண்ணு செத்து போயிட்டா, எனக்கும் அபூர்வா சரச்சந்திரா அண்ட் அபூர்வாவின் ஏக புத்திரி ஒரு இதா இருக்கு, அது நட்சத்திரம், அதனால அவ வந்து நாட்டியம் ஆடுவான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இதை கேட்டோன்னே பூமி வந்து கோவப்பட்டு, நான் தான் அந்த நாட்டிய நிவாதனால நான் தான் என் அம்மாவுக்கு பதிலாக ஆடுவேன், வேற யாரும் ஆட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் தான் ஆடுவேன் அன்னைக்கு, இது என்னோட சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஏதோ சேலஞ்ச் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வெளியே வருவாங்க. ஏமா நீ இப்படி பண்ண அப்படின்னு வந்து மருதாணியில கேட்பாங்க. அவ அங்க வரணும், வந்து என் மாமா முன்னாடி அவ அசிங்கப்படணும் அந்த பூமி, அதோட மட்டும் விடுவேன்னு நினைச்சீங்களா? அவளை அங்கேயே கொலை பண்ண போறேன் நானு, அதுக்காக தான் இவ்வளவு பிளான் பண்ணேன் அப்படின்னா. இருந்தாலும் நீ இவ்வளவு கிரிமினலா இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில வந்து ரொம்ப அபூர்வா வந்து புகழ்ந்து பேசுவாங்க. சரச்சந்திரா, அபூர்வா, மருதாணியெல்லாம் நட்சத்திரா எல்லாரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா நாட்டிய நிவேதனா அந்த போட்டி நடக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலோட பெரியவங்கெல்லாம் வந்து இவங்களை வாங்கன்னு கேட்குறாங்க. அன்னைக்கு அந்த கொண்டாட்டமாக இருக்குது, கோயில் ஃபுல்லாகவே கொண்டாட்டமாக இருக்குது. இவங்க வந்து அபூர்வா வந்து இவங்க எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி நட்சத்திரா வந்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. இவங்க மருதாணியில் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கெத்து காட்டிகிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கடுத்து நட்சத்திரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு கிளாசிக்கல் டான்ஸே எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா, நான் எப்படிமா ஆட முடியும், எனக்கு ஆடவே தெரியாதுமா, நான் ஆட மாட்டேன் அப்படின்னு கோயிலுக்குள்ளே வந்துட்டு நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா சொல்கிறாங்க, நான் இவங்க மருதாணியில் சொல்கிறாங்க, நான் நிறைய வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீ சும்மா அதை பாரு, சும்மா ஏதோ தெரிஞ்சதை ஆடு, அதுக்கடுத்து இந்த ஊர் எப்படியும் இதை நம்பிடும், ஏன்னா நீ சரச்சந்திராவோட பொண்ணு, அபூர்வாவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எப்படி அதை நம்ப வச்சிடலாம், சும்மா ஆடு, அப்புறம் நீ ஆடினா நீ வந்து சோபா சந்திரா இருக்கிற இடத்துல நீ வந்துடுவ, அதுக்கடுத்து மாமா வந்து என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கெத்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, இந்த ஒட்டுமொத்த ஆஸ்தி உனக்கு தான், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள ஒத்துக்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களும் நட்சத்திராவும் ரூமில் போயிட்டு அந்த நாட்டியத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு சலங்கையெல்லாம் கட்டிட்டு ஜடையெல்லாம் பின்னி அந்த நாட்டியத்துக்கு எப்படி ரெடி ஆகணுமோ அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
இந்த சைடு பார்த்தா ககன் வீட்டில் இருந்து எல்லோரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. ககன், பூமி, சாரதா வந்துட்டு இருக்காங்க. உடனே ககன் சொல்கிறாரு, எனக்கு வேலை இருக்குது, நான் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கடுத்து சாரதா சொல்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் முதல்ல கோயிலுக்கு வரீங்க, நீ விட்டுட்டுலாம் போகக்கூடாது, இனிமேல் பூமி உன்னோட பொண்டாட்டி ஆகிட்டா, அவள் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நீயும் பங்கு எடுத்துக்கணும், அதனால் நீயும் வரணும் அங்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ககனும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு. இவங்க இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே நட்சத்திரா வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே அபூர்வா வந்து கோயிலுக்குள்ளே நிறைய அடியால் செட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க 2 பேர் இல்லை, நிறைய பேர் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பூமி அங்கே வருவா, அவளை கொல்றதுக்கு ஒரு ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இன்னொரு ஆள் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடியாலை செட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலாம் வாசிக்கிறவன், அதுக்கடுத்து பிபி ஊதுறவன், எல்லாருமே அங்கே பூ கட்டுறவன், அதுக்கடுத்து டெக்கரேஷன் பண்ணுறவன், எல்லாருமே அடியாள் தான். எல்லாருமே வந்து பூமியை தான் கொல்ல போகிறாங்க, யார் கையால் சாக போகிறாங்க. அதுதான் வந்து அபூர்வா திட்டம் போட்டு நிறைய அடியாள் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அபூர்வா வந்து அவங்க கிட்டலாம் கால் பண்ணி பேசுகிறாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பூமி இங்கே வருவா, அவள் நாட்டியம் எப்படி ஆட போகிறதில்ல, அவளை இந்த கோயிலில் வச்சே நீங்கள் சமாதியாக்கி இந்த பூமியை வந்து இந்த பூமிக்குள்ளே போக வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும், நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், அதனால் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த பூமி உயிரோட இந்த கோயிலை விட்டு வெளியே போக மாட்டா, கண்டிப்பாக நாங்கள் சாகடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க அந்த அடியாலாம். இங்கே நட்சத்திரம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாதி ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து தோடு எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்காங்க. கழட்டிட்டு ஒன்றா மருதாணியில் உள்ளே வராங்க. என்னம்மா எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாட்டியெல்லாம் ஆட போகிறது இல்லை, நான் எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்காங்க. உடனே இவங்க பதறி அடித்து அபூர்வா கூப்பிட்டு வராங்க. உடனே அபூர்வாங்க வா, உன் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் அப்புறம் பதறி அடிச்சுட்டு வந்து பார்த்தா நட்சத்திரம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தோடு ஒட்டியான எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எப்படினாலும் நான் டான்ஸ் ஆடினாலும் நான் அப்பா மனத்தை வாங்க தான் போகிறேன், எனக்கு கிளாஸிக்கல் டான்ஸில் ஒன்றுமே தெரியாது, அதுக்கு இப்போவே நான் போயிடுறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா வந்து அதுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ ஆடினா ஒட்டுமொத்த ஆஸ்தியும் உனக்கீழே வரும். அது எப்படி மம்மி வரும்? நான் இதில் டான்ஸ் ஆடினா நான் வருமா அப்படின்னு. ஆமாம், ஷோபா சந்திராவை தான் உன் அப்பா ரொம்ப பெரிய இடத்துல வச்சு மனசில் வச்சு இன்னும் நினச்சிட்ருக்காங்க. அவங்க ஆடக்கூடிய இடத்துல இப்போ நீ ஆடினா, அதுக்கடுத்து அந்த சோபா சந்திரா டான்ஸ் ஆடினது என் பொண்ணு, அந்த இடத்துக்கு வந்தது என்னோட நட்சத்திரா, என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அது இன்னும் ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்து இந்த ஒட்டுமொத்த ஆஸ்தி எல்லாமே உன் காலுக்கு கீழே வரும். இந்த ஒட்டுமொத்த சொத்து, இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாமே உன் காலுக்கு கீழே வரும் நட்சத்திரா. நீ ஏதோ 2-3 ஸ்டெப்பை போட்டு ஏதோ தெரிஞ்சதை ஆடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அபூர்வா வந்து இவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க நட்சத்திராக்கு. உடனே நட்சத்திரமும், அப்போ இந்த ஒட்டுமொத்த சொத்து ஆஸ்தி எல்லாம் எனக்கு வருமா மம்மி இப்போ நான் ஆடினா? ஆமாம், நீ ஆடினா நீ சரச்சந்திரா அவங்க பெருமைக்கு இன்னும் அவங்க பேருக்கு இன்னும் நீ நிறைய பெருமை சேர்க்குற மாதிரி. இப்போ நீ விட்டுட்டு போனனா அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அப்புறம் அவரை மனசில் உனக்கு சான்ஸே கிடைக்காது இடம் பிடிக்கிறதுக்கு உங்கள் அப்பா மனசில். இதுதான் கிடைச்ச பெரிய சான்ஸ், இதை நீ வேஸ்ட் பண்ணிடாத நட்சத்திரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டு மம்மி, நான் ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பார்த்தா இவங்க கோயில் வாசலில் வந்து இறங்கிட்டாங்க. ககனோட ஃபேமிலி காரில் வந்து ககன், பூமி, சாரதா எல்லோரும் இறங்கிட்டாங்க. உடனே சாரதா சொல்கிறாங்க, நான் போய் பூஜை தட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் கோயிலுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து மருதாணியில் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே இந்த பூமி வந்துட்டாளா, இவளுக்கு இன்னையோட சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல போய் அபூர்வா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட போயிட்டு இந்த பூமி வந்துட்டாங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது? அபூர்வா பிளான் பண்ண மாதிரி இவங்களை கொல்ல போகிறாங்களா பூமியை, இல்லை அப்படி பூமியை யார் காப்பாற்ற போகிறா? சரச்சந்திரா வந்து பூமியை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? நட்சத்திரா வந்து நாட்டியம் ஆடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பூமி நாட்டியம் ஆடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ப்ரிடிக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய், தேங்க்யூ.